உங்க பணத்தை டபுள் ஆக்குறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் பார்க்கலாமா? சரி வாங்க வேகமா பார்த்துடலாம். கேள்வி ரொம்ப சிம்பிள். 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உங்க பணம் டபுள் ஆக எவ்வளவு நாள் ஆகும்? என்ன நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு செம ஷார்ட்கட் இருக்கு. கணக்க ரொம்ப ஈஸியாக்க நம்ம ஒரு சிம்பிளான பிரின்சிபல் வேல்யூவை எடுத்துக்கலாம். அது என்னன்னா 100. ஆமா 100ல ஆரம்பிச்சா கணக்கு போடுறது சும்மா அல்வா மாதிரி இருக்கும். சோ நம்மளோட கோல் என்னன்னா இந்த 100 டபுள் ஆக்கணும். அப்ப நம்ம டார்கெட் அமௌண்ட் 200. சரியா? இதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு. ஓகே, அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளவு வட்டி வேணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம டார்கெட் 200, நம்ம ஸ்டார்ட் பண்ணது 100. அப்போ நடுல இருக்கிற கேப் கரெக்ட் 100. சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறக்க வேணாம். நம்ம பிரின்சிபல் 100க்கு வருஷம் வருஷம் 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்க போற வட்டி வெறும் 8 தான். ஓகே, வருஷத்துக்கு 8 வீதம் 100 சேர்க்க எத்தனை வருஷம் ஆகும்னு பார்க்கலாமா? வாங்க கொஞ்சம் கணக்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். 12 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம கிட்ட 196 இருக்கு. நம்ம டார்கெட்டை தொடல. ஆனா 13 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 204. டார்கெட்டை தாண்டி போயிடுச்சு. சோ பதில் கண்டிப்பா 12க்கும் 13க்கும் நடுவுல தான் இருக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் துல்லியமா கண்டுபிடிப்போம். சரி, 12 வருஷம் முடிவுல நம்ம கிட்ட 196 இருந்துச்சு. நம்ம டார்கெட் 200க்கு இன்னும் 4 நாள் தான் பாக்கி. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு வருஷத்துக்கு நமக்கு 8 கிடைக்குது. ஆனா நமக்கு தேவையே 4 தான். அப்போ நமக்கு முழு வருஷம் தேவையில்ல இல்லையா? கொஞ்ச நாள் போதும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? நமக்கு தேவைப்படுற இன்ட்ரெஸ்ட் 4, ஒரு வருஷத்துக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் 8. அப்போ சிம்பிளா 4 8ஆல டிவைட் பண்ணா போதும். அதோட விடை 0.5, அதாவது கரெக்டா அரை வருஷம். அப்போ மொத்தமா சேர்த்தா நமக்கு வர்ற ஃபைனல் ஆன்சர் 12 வருஷம். அதாவது 12 வருஷம் 6 மாசம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்டிடியூட் ஷார்ட்கட்ஸ் வேணுமா? அப்போ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ஸை இன்னும் நல்லா மாஸ்டர் பண்ண எங்க ஃபுல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க.